தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நடக்கவுள்ள பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே இந்தி கூட்டணி பதற்றத்தில் உள்ளது என்று லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவரும் மத்திய அமைச்சருமான சிராக் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். நிதிஷ்குமார் தலைமையிலான அரசுக்கு பீகாரை வளர்ச்சி பாதையில் எடுத்துச் செல்வதற்கான தெளிவான திட்டம் எதுவும் இல்லாததால் தான் ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் திட்டங்களை அப்படியே காப்பியடித்து அமல்படுத்தி வருகிறது என்று தேஜஸ்வி யாதவ் விமர்சித்திருந்தார். அவரது பேச்சுக்கு பதிலடி கொடுத்துள்ள சிராக் பாஸ்வான், இந்தி கூட்டணியில் உள்ள கட்சிகள் தாங்கள் அறிவித்த திட்டங்கள் எதையும் நிறைவேற்றாமல் வெறும் வாக்குறுதிகளை மட்டுமே அளித்தன. ஆனால் பீகாரிலும் மத்தியிலும் ஆட்சியில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுகள் நல திட்டங்களை அறிவித்தது மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பு மக்களும் சென்றடையும் வகையில் எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றியுள்ளது. பெண்கள் தங்களது வாழ்க்கையில் முன்னேறுவதை ஊக்கப்படுத்த சுமார் 75 லட்சம் வங்கி கணக்குகளில் 10,000 ரூபாய் வரை நிதி அளிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் வேலைவாய்ப்பு திட்டங்கள் பீகாரில் அமல்படுத்தப்படும் என்று எதிர்க்கட்சிகள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள் என்று தெரிவித்துள்ளார். மேலும் மக்களை வெறும் வாக்கு வங்கியாகவே இந்தி கூட்டணி பார்க்கிறது என்று சிராக் பாஸ்வான் குற்றம் சாட்டியுள்ளார்.